அடர்ந்த பச்சை காடு ஒன்றில் பல வண்ணமயமான பறவைகள் மற்றும் விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டின் மரங்களில் ஒரு கூர்மையான அறிவு உடைய காக்கை வசித்து வந்தது. அதன் பெயர் குள்ளன். குள்ளன் எப்போதும் புதிர்களை தீர்க்கவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் ஆர்வமாக இருப்பான். ஒரு நாள் குள்ளன் உயரமான ஒரு ஆலமரத்தின் கிளையில் அமர்ந்து கீழே உள்ள புல்வெளியை கவனித்துக் கொண்டிருந்தான். அங்கே ஒரு மனிதன் தரையில் ஒரு சிறு குழி தோண்டி அதில் சில சிவப்பு நிற பழங்களை வைத்தான். கடைசியாக ஒரு நீண்ட கயிற்றை எடுத்து அதன் ஒரு முனையை அந்த மறைவிடத்தின் அருகே வைத்து மறுமுனையை ஒரு புதரில் வைத்தான். குள்ளன் இதை கவனித்தான். ஓஹோ, இது ஒரு பொறிதான். இந்த இனிப்பு பழங்களை பார்த்து யாராவது நுழைந்தால் மனிதன் அந்த கயிற்றை இழுத்து பொறியை வீழ்த்தி அவற்றை பிடித்துக் கொள்வான் என்று உணர்ந்தான். அவனுக்கு கோபம் வந்தது. தன் காட்டு நண்பர்கள் இந்த பொறியில் சிக்கிவிடக்கூடாது என்று எண்ணினான். சிறிது நேரத்தில் ஒரு குரங்கு குதித்துக் கொண்டு அந்த பக்கம் வந்தது. அது பழங்களைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. வாவ் என்று சொல்லிக்கொண்டே பொறியை நோக்கி ஓடியது. நிறுத்து, மூடனே குரங்கே என்று கத்தியது குள்ளன். குரங்கு திடுக்கிட்டு நின்றது. ஏன் குள்ளன், இந்த பழங்கள் எனக்கு வேண்டும். அது ஒரு பொறி என்றான் குள்ளன். நீ அதை தொட்டால் மேலே உள்ள மரக்கிளைகள் விழுந்து உன்னை சிறையில் அடைத்துவிடும். பின்பு அந்த மனிதன் வந்து உன்னை அழைத்துச் செல்வான். ஆனால் குரங்கு கேட்கவில்லை. அதற்கு பழத்தின் மீதுள்ள ஆசை அதிகம். நீ வாயாடி காக்கை, என்னை ஏமாற்றி இந்த பழங்களை நீயே சாப்பிட நினைக்கிறாய் என்று சொல்லி அது மீண்டும் பாய்ந்தது. குள்ளன் மிகவும் கவலையடைந்தான். திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அது உயரத்திலிருந்து கீழே பார்த்து, அடே, அங்கே யார்? மனிதன் வருகிறான், ஓடிவிடுங்கள் என்று உரக்க கத்தியது. குரங்கு திரும்பி பார்த்தது. உண்மையில் பொறியை வைத்த மனிதன் தண்ணீர் குடிக்க ஒரு ஓடையின் பக்கம் சென்றதால் தூரத்தில் அவன் தெரிந்தான். குரங்கு பயந்து விரைவாக அங்கிருந்து குதித்து ஓடிவிட்டது. மனிதன் திரும்பி வந்தான். ஆனால் பொறியில் யாருமில்லை. அவன் ஏமாந்து போய் மீண்டும் புதரை மறைந்து காத்திருந்தான். இப்போது ஒரு 2 மயில்கள் அந்த பக்கமாக நடந்து வந்தன. அவையும் பழங்களை பார்த்து ஈர்க்கப்பட்டன. குள்ளன் மீண்டும் எச்சரித்தான். முதலில் மயில்கள் நம்பவில்லை. அப்போது குள்ளன் ஒரு சிறு கல்லை எடுத்து தன் அலகில் வைத்துக்கொண்டு பறந்தது. மனிதன் மறைந்திருக்கும் புதரை நோக்கி பறந்து அந்த கல்லை கவனமாக போட்டது. டொப் என்ற ஒலி கேட்ட மனிதன் யாரோ வந்துவிட்டார்கள் என்று எண்ணி கயிற்றை இழுத்தான். கடக் என்று பொறி வேலை செய்தது. ஆனால் அதில் சிக்கியது எதுவுமில்லை. சில இலைகளும் கிளைகளும் தான். மயில்கள் இதை பார்த்துவிட்டன. பொறியின் ரகசியம் இப்போது அவற்றுக்கு புரிந்துவிட்டது. அவை குள்ளனுக்கு நன்றி சொன்னது. குள்ளன், நீ மிகவும் புத்திசாலி. உன் கூர்மையான பார்வையும் அறிவுத்திறனும் இன்று எங்களை காப்பாற்றியது என்றன மயில்கள். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஏமாந்த மனிதன் பொறியை எடுத்துக்கொண்டு காட்டை விட்டே சென்று விட்டான். குள்ளன் மகிழ்ச்சியாக கூவியது. அதன் கூர்மையான பார்வையும் அறிவுத்திறனும் தன் நண்பர்களை காப்பாற்றியது. மேலும் அன்று முதல் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் பறவைகளும் எதையும் முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும், அறியாத ஆசைக்கு ஆளாகக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொண்டன. குள்ளனின் புகழ் காடெங்கும் பரவியது.